ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். தாவைக்கா ஆட்சி அமைந்து 100 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க. சட்டசபையிலும் சபாநாயகர் எல்லாம் பாராட்டினாரு. அவங்க கட்சிகளும் பேசும்போது சொல்றாங்க, அவங்க முதலமைச்சரும் சாதனைன்னு சொல்லி எக்ஸ்பெக்டெல்லாம் போட்டிருக்கிறாரு, என்னென்ன செஞ்சோம் 100 நாள் அப்படின்னு சொல்லி. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை 100 நாள்ல அப்படின்னு சொல்றாங்க. 100 நாள் நான் சாதாரணமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்முடைய ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது தான் ஃபேமஸான 100 days ப்ரோக்ராம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டது. மாநில அரசுலையும் பல இடங்கள்ல அதை 100 நாள் திட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதித்யநாத் அவர் பாத்தீங்கன்னா 100 நாள்லாம் கிடையாது, 2047 இந்தியா. இப்படி வித்தியாசமான ஏமாற்று வேலைகளோட சில விளம்பரங்களை ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் எப்பவுமே இருக்கும். அதுல இப்போ உள்ள போய் படிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 20-25 ஐட்டங்கள் இருக்குன்னு சொன்னா ஒரு 2 அல்லது 3 அம்சங்கள்ல நம்மளுக்கு பேப்பர் தொடர் வாசிப்பாளர்களுக்கு அவங்க அந்த திட்டத்தில் தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை தவிர 25 அறிவிப்புல 3 மட்டுமே லைவ்ல வரும், மீதி 22 அறிவிப்புகளாகவே தொடரும். அந்த அடிப்படையில் ஆளும் கட்சி சார்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல போய் கர்நாடகாவில் இருக்கிற கன்னட பேப்பர்ல தமிழ்நாட்டினுடைய விஜயினுடைய ஆட்சியில் 100 நாள் பெருமைகள் என்ன என்று கூட விளம்பரம் போயிருக்கு. அதுதான் வித்தியாசமான மாற்றம். தமிழ்நாட்டினுடைய ஏனைய முதலமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள பேப்பருக்கு விளம்பரம் கொடுப்பாங்க. இவரு கர்நாடகத்தை சேர்ந்த கன்னட பேப்பருக்கும் கூட விளம்பரம் கொடுத்திருக்கிறாருன்ற ஒரு கூடுதல் செய்தி மாற்றத்துல வச்சுக்கலாம். சரி, அப்படி 100 நாள்ல என்னதான் இருக்கு, விவாதம் எப்படி போயிருக்குன்னு அப்படி ஒரு விஷயத்த பார்க்கும்போது பார்த்தா விவாதம் ஒன்றும் அப்படி பெரிய அளவுக்கு சூடு பிடிக்கல. அதாவது தப்பான தகவல்களை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் சொல்லாமல் வேற ஒரு அமைச்சர் சொல்லும் போது ஏனைய சட்டமன்றத்துல அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும். சபாநாயகருடைய இருக்கைக்கு வரைக்கும் போய் துறை சம்பந்தப்பட்ட அமைச்சரை தவிர வேற ஒரு அமைச்சர் எப்படி பதில் பேசுகிறார் என்ற கேள்வி வரும். நான் பல மாநிலத்தினுடைய சட்டமன்ற நிகழ்வுல அந்த தொலைக்காட்சியில பார்ப்பேன், லைவ்ல இல்லை. சில இடங்கள்ல நடக்கும்போது அந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடக்கும்போது அந்த பேப்பர்ல நியூஸா வரும்போது தொலைக்காட்சியில வரும்போது பார்க்கிறோம். ஆனா இங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுல பேசக்கூடிய ஏவாவேலு, நேரு போன்றவர்கள் அவங்க சொன்ன தவறான விஷயங்களை லைவ்ல ஓங்கி அடிப்பதற்கு பதிலாக ஒரு சாஃப்ட் கார்னர்ல ஏதோ இந்த நிகழ்ச்சி முடிஞ்சா போதுன்ற அவசரத்துல தள்ளி போவதாகத்தான் என்னை போன்ற வாசிப்பாளர்களுக்கு தெரியும். நான் கூட நீங்க கேள்வி கேட்ட உடனே எப்படி எடுத்துக்கலாம் அந்த தலைப்பு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நான் ஒன்றும் பெரிய அளவுக்கு அந்த விளம்பரத்தை பார்க்கவே இல்லை. ஆனா விளம்பரத்துல 100வது நாள் அப்படின்ற விளம்பரத்தை 2வது தடவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா போதை பொருள் சிறப்பு தடுப்பு ஏற்பாடும் சிங்கப்பெண் நடவடிக்கை திட்டமும் அறிவிக்கப்பட்டது, என்ன நடைமுறை மேற்கொள்ளப்பட்டது, அதில் நமக்கு என்ன பலன், போதை பொருள் தடுப்புல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா திமுக ஆட்சியில அதுல இருக்கக்கூடிய பிரிவுகளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிரிவுகளாக்கி ஒரு 65 பிரிவுகளை விஸ்தரிச்சு வச்சிருக்கிறோம். அதாவது திமுக ஆட்சியில இருந்தது போதை அதிகமாக இருந்தது என்று தாவேகா ஆட்சி குற்றம் சாட்டியது. அதை பிடிப்பதற்காக தாவேகா அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னன்னு பார்த்தா கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். அவ்வளவுதான். 16 பேர் இருக்கிறதுல 4 பிரிவு, அப்போ 55 பிரிவுகள் இயங்குகிறது என்ற ஒரு அறிவிப்பு சட்டமன்றத்தில் வந்திருக்கு. நாம மேஜையை கைத்தட்டலாம். ஏற்கனவே இருப்பதை விட இது நல்ல முன்னேற்றம், மாற்றம். சிங்கப்பெண் என்ன, சிங்கப்பெண் ஸ்கீம் ஏற்கனவே பெண்களுக்கான ஸ்பெஷல் அந்த மகளிர் காவல் நிலையத்துல என்ன உருவாக்கணுமோ அதுல சில கூடுதல் செயலிகளை ஆப்பை போட்டு அந்த ஆப்ல சின்ன பெண்கள் ஏமாறக்கூடாது என்பதற்கான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இது ஒரு மாற்றம். சிங்கப்பெண் திட்டமாக வைத்திருந்தாலும் மாற்றமாக வைத்திருந்தாலும் 100 நாள் ஆட்சியில் மக்களுக்கு இதில் என்ன நடந்தது? ஏற்கனவே பொது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற நிலையே திமுக ஆட்சியிலும் சரி இப்பவும் சரி அலைக்கழிப்புக்கும்
முடிவெடுக்க முடியாமல் தொடர்ந்து தள்ளி விடுவதும் காவல் நிலையங்களில் நடக்கக்கூடிய வேலை. இப்ப சிங்கப்பெண்ல என்னன்னா, இதுல இருந்து கொஞ்சம் பேரை எடுத்து அங்க போட்டதுனால இன்னொரு செக்ஷன் மகளிர்ல அடிஷனலா இயங்குதே தவிர மகளிருக்கு விரைவான முன்னேற்றமான நடவடிக்கைகள் இருக்கிறதா என்றால் 0 என்ற பதில் தான் நம்மளால கொடுக்க முடியும். சரி, ரொம்ப பரபரப்பா நம்ம லேண்ட் ஆர்டருக்குள்ள எல்லாம் போகணும். முதலீட்டு மாநாடு அதே தேதியில வந்த விளம்பரம். முதலீட்டு மாநாட்டுல நீங்க எவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்பீங்க, எத்தனை திட்டம், அத்தனை திட்டமும் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, எப்போது முடிக்கப்பட்டது. சட்டமன்றத்திலே அந்த கேள்வி கேட்கும் போது தொழில்துறை அமைச்சர் KN நேருவுக்கு பதில் சொல்ல முடியல. தங்கம் தென்னரசு கூடுதலா இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் உருவாக்கிய திட்டங்கள் எவ்வளவு, நாங்கள் வச்சுட்டு போன திட்டங்கள் எவ்வளவு. இப்ப வரைக்கும் சட்டமன்றத்துல நம்மளுக்கு அதில் பதில் இல்லை. சாதனை என்று சொல்லும் போது டீடைல்டு அனாலிசிஸ் வரணும். 1,02,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறேன், வேலை கொடுக்க போறேன், 765 ஸ்கீம்ஸ் பேசி இருக்கிறோம், 60,000 கோடி ரூபாய்க்கு அதுல திட்டங்கள் இருக்கின்றன. இதான ஏற்கனவே தொழில் முதலீட்டுல திமுக அரசு வச்ச கோரிக்கை. அதுல இருந்து 45,000 இருந்து ஒரு 60,000 கோடி என்று 15,000 கோடிக்கு நீங்க வந்திருந்தாலும் கூட அதில் உங்களுக்கு முன்னேற்றம் என்ன என்ற சப் கேட்டகரி சொல்ல முடியாமல் போனது ஏன்? அப்பதான் என்ன வருது, எதிர்கட்சி சொல்றது இது எங்க திட்டம், நாங்க உருவாக்குனது, நீங்க இந்த 100 நாள்ல நான் செஞ்சேன்னு. மக்கள் நீ சொன்ன எதுவுமே வெளியில வரலையே. இந்த சப்ஜெக்ட்ல கூடுதலா நீங்களும் நானும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பிராந்தி கம்பெனி ஒண்ணு மதுராந்தகத்துல இருக்கு. அது ஒரு பிராந்தி கம்பெனி இல்ல, நிறைய பிராண்டு உருவாக்குற ஒரு பிராந்தி கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு 18+3 21 விதமான செயற்கை ருசி உருவாக்க ஏற்பாட்டுடன் அது அந்த குடிகாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த செயற்கை ருசி உருவாக்கம் என்பது தவறு என்று ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அரசு. அரசு எடுத்த நடவடிக்கை ஒரே நாள்ல திரும்ப பெற்று அந்த 21 வகையான செயற்கை ருசி உருவாக்க பிராந்தி வகைகள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இப்போ ஏற்கனவே எங்க ஆட்சிக்கு உள்ள பெருமை என்னன்னா, திறந்த வெளி, டிரான்ஸ்பரன்சி, மக்களோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். இப்ப இந்த 21 வகை சப்ஜெக்ட்ல எதனால் பின்வாங்கியது, எதனால் நடவடிக்கை எடுத்ததுன்னு சட்டமன்றத்துல உள்ளவங்களுக்கும் தெரியல, தொலைக்காட்சி பார்க்கிற நம்மளுக்கும் தெரியல. அப்ப அரசு சொல்லுகின்ற அந்த டிரான்ஸ்பரன்சி சப்ஜெக்ட்ல கூட மிகப்பெரிய ஏமாற்று வேலை இருக்கிறது. அப்புறம் நம்முடைய ஆனந்த் அவர்கள் பேசும்போது ஒரு சப்ஜெக்ட் சொன்னார். அந்த சப்ஜெக்ட் அவர் பேசும்போது நீர் அடிப்படை தேவைக்காக உடனடியாக நாம கொடுத்திருக்க வேண்டியது 4,800 கோடி ரூபாய். நீங்க ஒதுக்கி இருக்கிறதே 3,500. உடனடி தேவை என்பது ஒரு குவார்டருக்கு 3 மாசத்துக்கு. ஆனால் நீங்கள் மொத்தமாக பட்ஜெட்ல கொடுத்திருக்கிறதே 3,500 கோடி. இப்ப அடிப்படை தேவை என்ற சப்ஜெக்டை இந்த அரசு போன அரசு மாதிரி புரிந்து கொண்டதா, அல்லது புள்ளி விவர கணக்குகளில் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறதா? இந்த ராம்ஜி திட்டத்துக்கு ஒரு சப் பேர் கொடுத்திருக்காங்க, வெற்றி 150. ஏற்கனவே வாசகர்களுக்கு நாம பேசும்போது சொன்னோம், மகாத்மா காந்தியில 100 நாள் வேலை திட்டம் என்பது 125 150 கொண்டு போகணும்னு. நீங்க சொல்லியிருக்கீங்க, நடக்கும்னு போய் பார்த்தா 59 நாள் தான் ஏற்கனவே கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க அலாட் ஆகியிருக்கக்கூடிய தொகைக்கு 47 நாள் தான் ஆகும்னு அதுல இருக்கக்கூடிய ஆடிட்டருங்க எல்லாம் பேசுறாங்க. அப்ப நீங்க சொல்லி இருக்கக்கூடிய ஏழை எளிய கீழ்த்தட்டு மக்களுக்கான வேலையிலும் சரி, மற்றதிலும் சரி, இந்த ஏற்பாடுகளில் மிகப்பெரிய சுணக்கம் என்பது இருக்கிறது. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி கூட இப்ப நீங்க எல்லாம் முடிஞ்சு, விவாதம் எல்லாம் முடிஞ்சு, நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய 75,000 ரூபாய் தள்ளுபடி கூட்டுறவு வங்கியா, கூட்டுறவு வங்கியினுடைய இணைப்பில் செயல்படுகின்ற சொசைட்டியா? சொசைட்டில கடன் வாங்குறவங்க பூரா நம்மளை போன் பண்ணி இருக்குமா இருக்காதான்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ வெளியிடுகின்ற உத்தரவு அந்த ருசி உருவாக்கப்பட்ட போதைக்காரர்களுக்கான உத்தரவு போல தெளிவா வரணும். அவங்களுக்கு தெளிவா வந்துருச்சு உத்தரவு, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு தான் சரியா வரல. அப்போ இந்த 100 நாள் சப்ஜெக்ட்ல
முதலீட்டுல கூட பல விவரங்கள் நமக்கு வந்திருக்கு. லெட்டர் பேடு அமைப்புகளுக்கு நீங்க 10,000 கோடி ரூபாய் மூலதனத்தில் அவங்க இந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்றது உட்பட நீங்க உங்களுக்கு உருவாக்கப்படுகின்ற தனி மாளிகை, அந்த முதலமைச்சர் மாளிகைக்கு ஆன்லைன் டெண்டர் என்கின்ற ப்ரொசீஜரே காட்டப்படவில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் பொது வெளியில் இருக்கும் போது இந்த 100 நாள் ஆட்சி என்பது ஒரு சரியான துவக்கமாக அமையவில்லை. ஆகா ஓஹோ என்று சொல்ல முடியவில்லை, சாதனை என்று மகிழ முடியவில்லை. மக்களுக்கு ஏற்கனவே உள்ள வேதனை கூடுதலாக கொண்டுதான் இருக்கிறது. இந்த வேதனையை போக்குகின்ற வகையில் அரசு முயற்சி எடுத்தால் மட்டுமே சாதனை என்று கொள்ள முடியும். அதுவரை இது மக்களை பாதிக்கின்ற வேதனையாகத்தான் நம்மை போன்றவர்களுக்கு தெரிகிறது. பிரதமர் மோடி சுதந்திர தின விழாவில் 13வது முறையாக கொடியேற்றினார். இங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆச்சு. இப்ப இவர் முதல் முறையாக இங்க கொடியேற்றுகிறார். அங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டையும்? நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடியேற்றும் நிகழ்ச்சி என்பது இந்த காட்சி ஊடகங்களுக்கும் சரி, எழுத்து ஊடகங்களுக்கும் சரி, ஒரு அல்வா சாப்பிடுவது போல நியூஸ். என்னன்னா, எந்த கொடியேற்றமும் அவர் தலைப்பாக இல்லாமல் ஏற்ற மாட்டார். 2014 அவர் எந்த மாதிரி தலைப்பா போட்டாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா பேப்பர்லயும், தமிழினுடைய பல பேப்பர்கள்ல நீங்க அந்த காட்சியை பார்த்திருக்கலாம். அவர் வச்சிருக்கக்கூடிய சின்னம், நாமெல்லாம் கொடியை வச்சிருக்கும் போது இருந்த அந்த 3 கலர்ல இல்லாம வேற கலர்ல இருந்தது உட்பட ஒரு விவாதமாக மாறியது. ஆனா போன முறை தீவிரவாதத்தின் மீது படியை போட்டு மக்களை உசுப்பி விட்ட மாதிரி இந்த முறையும் தீவிரவாதத்தை சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் இந்த முறை அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவரை ரொம்ப உறுத்தினது காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான். காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இளைஞர்கள் சப்ஜெக்ட்ல அவங்க இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஒரு பேச்சு ஒண்ணு நடுவுல பேசினார். அது பொது வெளியில மிகப்பெரிய அளவுக்கு அசிங்கப்படுத்தப்பட்டதுனால இந்த முறை அதை எப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டாருன்னு சொன்னா, இளைஞர்களுக்கு நடுவே அறிவுஜீவியான நக்சலைட்டுகள் உள்ளே இருக்கிறார்கள். அறிவுஜீவியான ஜிமாகோ நக்சல் பார்ட்டி அப்படின்ற மாதிரி அவர் இந்தியில சொல்லிட்டார். ஜிமாகோன்னு சொன்னா அது வந்து அறிவுஜீவி, படித்தவர்கள் அப்படின்னு பொருள். இப்ப அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தை ஃபேமஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு 2 லட்சம் பேர் 1 மணி நேரத்துல அந்த கட்சியில சேர்ந்துட்டான். எந்த கட்சியில? அந்த அறிவுஜீவி நக்சல் பார்ட்டின்னு ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. ஜிமாகோ நக்சல் பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி நக்சல் பார்ட்டின்னு போட்டு இந்தி சைட்ல காட்சி ஊடகத்துல கிட்டத்தட்ட 22 வயசு 25 வயசு ஆட்கள் பேட்டி கொடுக்குறான். அவன் கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சரி செய்வதற்கு மாறாக அங்க சண்டை போடுற ஆளுனுடைய அப்பா அம்மா பாண்டிச்சேரியில இருக்கும்போது அவங்க வீட்டுல போய் மொத்த போலீஸும் அவங்கள பிளாக் பண்ணி மிரட்டுகின்ற வேலை தொடர்கிறது. இந்தியா பூரா கிட்டத்தட்ட ஒரு 60-65 இளைஞர்களுடைய வீடுகள் அப்படி வளைக்கப்படுகின்றன உள்துறை அமைச்சகத்தால். அப்போ நீங்க நாடாளுமன்றத்துல இந்த முறை கொடியேற்றும் போது நீங்க சொல்லி இருக்க வேண்டிய அடிப்படை தேவைகளான வேலையின்மை சப்ஜெக்ட்லயோ, இந்த 6 மாநிலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெள்ளம் பாதிப்பினால அஸ்ஸாம் என்பது மிகப்பெரிய சொத்து இழப்புகளும் உயிர் இழப்புகளும் நடந்திருக்கின்றன. அந்த அஸ்ஸாமை பற்றி பேசுவதற்கு கூட இவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போக, இளைஞர்களினுடைய அந்த எதிர்கட்சி பார்ட்டிசிபேஷனை கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காகவும் அவர்களை மிரட்ட வேண்டும் என்பதற்காகவும் இந்த நக்சலிசம். ஏற்கனவே பீகார்ல இருக்கக்கூடிய நில உடைமையாளர்களை கொலை செய்கிறார்கள் நக்சல்வாதிகள், அவர்களை உடனடியாக கைது செய்வதற்கு சிறப்பு சட்டம் வேணும்னு பீகார்ல இணைச்சு உள்துறை அமைச்சகத்தால கிட்டத்தட்ட விசாரணை இன்றி கிட்டத்தட்ட 400க்கும் மேல அதிகமான ஆட்கள் ஜெயில இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த மிரட்டலை இவங்க கிட்ட போடுவதற்கான ஏற்பாட்டை சுதந்திர தின உரையில மோடி ஆட்சி இருப்பதுதான் இந்த முறை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். 2027 உத்தரப்பிரதேச தேர்தல். இந்த உத்தரப்பிரதேச தேர்தல்ல அவங்களுக்கு இந்த இளைஞர்களுடைய எழுச்சி மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். 22,000 ரூபாய் சம்பளம் வாங்கின மிஸ்ரா குடும்பம் 3 பேரு 3,50 கோடி 5 அக்கௌண்ட் அயோத்தியினுடைய கணக்கு வழக்கு பார்க்கிற ஆட்கள் வச்சுட்டு இருக்கான். தலைமை ஆள் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு அதிகாரமே கிடையாது, இவங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS சேர்ந்தவர்கள் இந்த அலுவலகத்தை பிடித்துக் கொண்டார்கள் பேட்டி கொடுக்குறான்.
அப்போ கேட்ட கேள்விகளுக்கு மத சாயம் பூசி மக்களை ஒற்றுமையாக இருப்பதற்கு மாறாக இளைஞர்களுடைய பார்ட்டிசிபேஷனை மிரட்டக்கூடிய ஏற்பாடாகத்தான் இந்த 13வது முறை கொடியேற்றத்தில் அவர் செய்திருக்கிறாரு. ஆனால் மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது இந்தியா முழுவதும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா டெல்லியிலையும் ஏற்கனவே அந்த ஸ்ட்ரைக் பண்ண இடம் இருக்கு பாருங்க, டெல்லியை விட்டு ஒரு 28-30 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் மிகப்பெரிய அன்ரெஸ்ட் என்பது உருவாகி இருக்கிறது. லைப்ரரிக்கு போனவன், ஸ்கூலுக்கு போனவன எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லி 15ஆம் தேதி காலையில அந்த நீதித்துறைக்கு முன்னால மிகப்பெரிய அந்த ஊர் கூட்டம் என்பது நடந்திருக்கிறது. சோ எழுச்சியும் எதிர்ப்பும் வடக்கு மாநிலங்களில் வரத் தொடங்கி இருக்கின்றன. தொடங்கி இருக்கின்ற இந்த சூழலில் தமிழ்நாட்டில் இந்த சப்ஜெக்டை நல்லா கொண்டு போவதற்கு மாறாக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் தாவேகா ஒன்றிய அரசை எதிர்க்கிற மாதிரி இருந்தா தமிழகத்தினுடைய உரிமைகளை அவசர சட்டத்தின் மூலமாக அவங்க மாற்றும் போது எதிர்ப்பு குரல் கொடுக்காம இருக்கிறதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்து. நீங்க மைன்ஸ்ல இருக்கக்கூடிய மாநிலங்களின் அதிகாரத்தை குரல் ஓட்டு மூலமாக 6 சட்டங்களை அவசரமாக பாஸ் பண்ணி எந்த அதிகாரமும் அந்த மைன்ஸினுடைய சப்ஜெக்ட்ல மாநிலத்துக்கு இல்லாமல் ஆக்கியிருப்பது இந்த சுதந்திர தினத்திற்கு பின்னாலே ஏற்பட்டிருக்கூடிய வேலை. அப்போ மாநில அதிகாரங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஏற்பாட்டை நாம் செய்து ஒன்றிய அரசு இந்த நேரத்தில் கீழே இறங்கி இருக்கும் போது எல்லா எதிர்கட்சிகளும் ஒற்றுமையாக செயல்பட்டால் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த இளைஞர்களுக்காக நம்மளால உருவாக்க முடியும். அதை நோக்கி இந்த தேசம் போக வேண்டும் என்பதுதான் இந்த 80வது சுதந்திர தினத்துல இடதுசாரிகளுடைய அறைகூவல். அந்த வழியை நோக்கிய பயணத்தில் நாம் இணைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த விவாதங்களை எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகள் சில கேள்விகளை கேட்குறாங்க, ஆளுங்கட்சி பதில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் தங்களது கட்சி தலைவர்கள் பற்றியும் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 3 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் கர்நாடக மாநிலத்தில். இது குறித்து பேசும்பொழுது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுக தரப்பில் இன்றைக்கி பேசுகிறாங்க. உடனே நிர்மல்குமார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்படியே சொல்லும்போது அப்படியே என்ன சொல்கிறாரு, சிலர் தமிழர்கள் என சொல்லுவாங்க. 2009 உண்ணாவிரதம் நாடகம்லாம் போட்டாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் தமிழர் அப்படின்னாவே ஒரு பிரச்சனைனாவே முதல் குரல் கொடுப்பது எங்கள் தலைவர் விஜய் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழலுக்குன்னு ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாதீங்க. அப்படி ஊழலை சொல்கிறவங்க கையில் ஆதாரம் இருந்தால் சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஏவாவேலு உள்ளிட்டவங்க சொல்கிறது. இந்த பெயர் மாற்றம், இன்னைக்கு இந்த காலை உணவு திட்டம், அதை பற்றி பேசும்போது ஏவாவேலு பேசும்பொழுது காமராஜரை திமுக மதிக்குது, திமுக தலைவராக இருந்த மறைந்த கலைஞர் ரொம்ப மதியாக வச்சுருந்தார், அவர் பேரில் என்னென்ன செஞ்சோம் எல்லாமே அவர் பட்டியலிட்டுட்டு இந்த காலை உணவு திட்டத்துக்கு எதுக்கு நீங்கள் காமராஜர் பேரை வைக்கிறீங்க, வேற ஒரு புது திட்டத்தை உருவாக்கி அதுக்கு பேர் வச்சுருக்கலாம். எங்கள் முதலமைச்சர் பேர் வைக்கும்பொழுதே சொன்னப்போ வேண்டாம், முதலமைச்சர்னு இருக்கட்டும், பொதுவாக அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா எங்களுக்கு அது ஸ்டாலின் வைக்க தெரியாதா, நாங்கள் வைக்கல அப்படின்லாம் பேசுகிறாரு. இதுக்கு உடனே அவங்க நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் பேரை மாற்றலையா அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் இடைப்பட்ட நேரத்தில் சில எம்எல்ஏக்கள் தங்களுக்கு நேரம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறாங்க சில எம்எல்ஏக்கள். எப்படி பார்க்குறீங்க சட்டசபை நிகழ்வுல? நேரலை ஒளிபரப்பு என்பது வந்ததுக்கு அப்புறம் சட்டசபையை பார்க்கின்ற சட்டசபை நிகழ்வுகளை பார்க்கின்ற ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடும். அப்போ நேரலையை வரும்போது சபாநாயகருக்கு இது கூடுதல் பொறுப்பு இருக்கு. சபாநாயகர் வரும்போது அவர் என்ன பொறுப்போட வரணும்னா, நடுநிலை நாயகமாக சபையை நடத்த வேண்டும். நீதிபதிக்கு மேல அவர் செயல்பட்டு நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு இடம் சட்டசபை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, அவையில பேசக்கூடிய அமைச்சர்கள் சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களை சேர்த்து சொல்லும் போது, மானிய கோரிக்கை அல்லது அவசரமான மாநில கோரிக்கை மானியத்துல பேச வேண்டியது இருக்குன்னா, சிறப்பு கவன ஈர்ப்புல கூட பழைய செய்தியை பேசிவிட்டு பேசுகிறாருன்னு சொன்னா அதை முதல்லேயே கண்டிக்கணும். திமுக குரல் கொடுத்து, அதாவது 3 மணி நேரம் உண்ணாவிரதம் கலைஞர் இருந்தார் என்பது இந்த நேரத்துல பதில் சொல்லும் போது நிர்மல்குமார் என்ற அமைச்சர் பேச வேண்டியது தானா என்று வாசகர்கள் அப்டேட்ல இருக்கான். கலைஞர் மேல நீங்க என்ன சொன்னாலும் அவருடைய அனுபவம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிளஸ்.
அப்போ ஒரு அமைச்சர் அந்த பிளஸ் தனக்கு ஆக்கணும்னா மரியாதை குறைவாக பேசக்கூடாது என்ற வகுப்பு சபாநாயகர் அமைச்சருக்கு எடுத்திருக்கணும். அது எடுக்கல. அவரை பேச விட்டுட்டு திமுக ஆட்கள் பேசினதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த அவை குறிப்பில இருந்து நீக்கிறேன்னு சொல்றதுல பலன் இல்லை. அவர் அப்படி பேசி இருக்க கூடாதுன்ற சப்ஜெக்ட். அதே மாதிரி நீங்க கருணாநிதி என்ற பெயர் சொல்லக்கூடாது, ஓபிஎஸ் என்ற பெயர் சொல்லக்கூடாது. இவங்க எல்லாம் முன்னாள் முதல்வர்கள். கருணாநிதிக்கு அந்த பெயரை சொல்லக்கூடாது என்று விதியே இருக்கு. ஆனால் கருணாநிதி என்று ஒரு அமைச்சர் பேசுறாரு. ஒரு குரல் வந்ததுக்கு அப்புறம் அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ அந்த சுச்சுவேஷனை முதலமைச்சர் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னா. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆன்லைன்ல இந்த சப்ஜெக்ட் போகும்போது திமுக பேசுவது சரியாக அதிமுகவுக்கு புரியவில்லையா, அல்லது அதிமுக இதுல பதமாய் போய்விடலாம் என்ற நினைப்பான்னு தெரியல. நீங்க கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய ஆளு கோயம்புத்தூர்ல 20 பேரால அடிச்சு சாவடிக்கப்படுவதை நீங்க ராஜ்மோகன் என்ற அமைச்சர் அது ஒரு குழு தகராறு என்று சொல்லுவதும், போதை சமாச்சாரத்துல ஒரு பையன் திருவொற்றியூர்ல போய் தனியா எழுத்து கேட்கிறான். எழுத்து கேட்டவன 30 பேர் சேர்ந்து அடிக்கிறான். இந்த காவல்துறை இந்த வழக்கை பதிவு செய்கின்ற போது முதல் இதுல அவன் தான் அந்த பேரை காட்டி கொடுத்தான்னு காவல்துறை மூலமா தான் ஆப்போசிட் பார்ட்டிக்கே நியூஸ் போச்சுன்றாங்க. நிகழ்ச்சி நடந்து உடலை வாங்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அதுல காவல்துறை எவ்வளவு வேகமாக நடைபெற வேண்டுமோ அந்த வேகம் இல்லை. அந்த துறை அமைச்சர் அதுல வேகம் காட்டவில்லை. துறை அமைச்சர் யாரு? முதலமைச்சர் தான். சரி, முதலமைச்சருக்கு பதிலாக யாராவது ஒரு கூடுதல் அமைச்சர் பொறுப்பெடுத்து செஞ்சாலும் இட் இஸ் ஓகே. ஆனா நீங்க சட்டசபை நிகழ்ச்சிகளை காட்டுறதுக்கு மேல தனியார் தொலைக்காட்சி ஒண்ணு காட்டுறான். அது என்ன? அந்த பகுதிக்கு ஆதவ அர்ஜுனாவும் வேற ஒரு அமைச்சரும் போறாங்க. அந்த இடத்துல அங்க மக்கள் இவங்களை எதிர்பார்க்கிறாங்க. அங்க போய் நின்று பார்க்காம பிரச்சனையை முடிப்பதற்கு மட்டுமே இவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் வழக்கமான ஆட்சி மாற்றம் தான் இது. ஒரு பெரிய மாற்றத்தை இவர் ஏற்படுத்தி விடுவார்னு ஒரு பில்டப் இருந்தது பாருங்க. அது கோவை அமுதன் விஷயத்துல போயிடுச்சு. களத்துல போய் ஆய்வு செஞ்ச 5 குழுக்களுமே காவல்துறை மூலமாக லீக் ஆகப்பட்ட அந்த காட்சி மூலமாகத்தான் அமுதன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இன்னொன்னு, அந்த கல்லூரிக்கு உதவிகரமாக இருந்த அமுதனை பற்றி அந்த கல்லூரி நிர்வாகம் கணக்கிலேயே வைக்கல. இது இங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்துல மாணவிகளுடைய இந்த போதை சப்ஜெக்ட்ல அந்த நிர்வாகம் ஒரு அடக்குமுறை நடவடிக்கைகளை சில பேர் மேல எடுத்து தேவையில்லாத சூழல் ஏற்படுத்தும் போது மாணவர் சங்கம் வெளியில போராடும். போலீஸ் பாத்தீங்கன்னா மாணவர்களின் சட்டையை கிழித்து அதிக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அங்க அமைதி காத்து அந்த வன்முறை கும்பலுக்கு வேடிக்கை பார்க்கிற காவல்துறை ஜனநாயக இயக்கத்தை நடத்துறவங்க மேல இந்த சப்ஜெக்ட். தஞ்சாவூர்ல ஒரு 2 வீலர்ல வர்றவன் பிசிக ஆளோட சண்டை போடுறான். சண்டை போடுவதை சமாளிக்க ஒரு 3 இன்ஸ்பெக்டரால முடியுமா? முடியாதுன்னா முடியும். ஆனால் அது ஒரு டேக்கிள் பண்ண முடியாம டேக்கிள் பண்ணி அது ஒரு பெரிய சண்டையாகி அந்த சண்டை மூலமாக அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குவது ஜனநாயக நாட்டுல 2 கருத்தை உருவாக்கும். ஒண்ணு, காவல்துறையால ஒரு தனியால டேக்கிள் பண்ண முடியலன்ற சூழலை உருவாக்கும். 2வது, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பெரிதாக்கக்கூடிய ஏற்பாடு இந்த ஆட்சியில அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நாம கவனமாக ஈடுபட வேண்டிய விஷயங்கள். காவல்துறையில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் இந்த சப்ஜெக்ட்ல ஒரு ஊர்வலத்துக்கு போகக்கூடிய கோஷ்டி கிட்ட போய் அவன் சண்டை போட்டிருக்க கூடாதான்னா போடாது. அவனை அமைதியா அந்த இடத்த விட்டு வெளியில கொண்டு போவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு கொண்டு போயிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையும் இவ்வளவு பெரிய எதிர் விமர்சனமும் வந்திருக்காரு. அப்போ இத எப்படியாவது நடத்தி போகலாம் என்ற போக்கு தமிழகத்துல நிறைய. எதிர்கட்சி தலைவர் படிக்கும் போது சொன்னாரு, இந்த சுதந்திர தினத்துக்கு முந்தின நாள் 13ஆம் தேதி வரைக்கும் 7 நாள்ல நடந்திருக்கக்கூடிய 12 கொலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா முன்விரோதத்தினால இல்ல, ஸ்பாட்ல நடந்த கொலைகள். செயினை இழுக்கும் போது அந்த செயினை பிடிச்சி அந்த அம்மா கத்துது, இவனால இழுக்க முடியல, வெட்டிட்டு போறான், அந்த அம்மா சாவுது. சினிமாவோட பாட்ட காட்சி தான் இது. ஆனால் நாட்டுல நடக்குது. அந்த மாவட்டத்துல தானே நம்ம யோசிக்கிறோம். ஒரு வீட்டுல போய் திருடுறான், சிசிடிவி காட்டி கொடுக்குது. சிசிடிவி இங்க இருக்குன்னு சொன்னவன அவன் ஆள் வெட்டுறான்.
ஒரு டாக்டர் வீட்டுல கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பல் அவன் நெட்வொர்க் மூலமாக சிசிடிவி இங்க இருக்குன்னு சொன்னவனை வெட்டுறான்னு சொன்னா காவல்துறையினுடைய நடவடிக்கை போதுமானதாக பாதுகாப்பாக இல்லையா? ஐயோ இனிமேல் நம்ம ஏன் பதில் சொல்ல வேண்டும், நாமளும் வேடிக்கை பார்த்துட்டு போயிடலான்னு மக்களை அச்சுறுத்துகிறார்களா என்ற கேள்வி இந்த 10 நாள்ல வந்துருச்சு. ஒரு அமைதியான சுதந்திர தின மாற்றம் மாதிரி இது இல்லவே இல்லை. சட்டசபை நிகழ்வுகள் அதை பற்றி சீரியஸா பேசாம விளையாட்டா பேசிட்டு போறாங்க. அன்புமணி ராமதாசனுடைய மனைவி நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சௌமியா அன்புமணி, அவங்க திருப்புகழ் தலைமையில இருந்த அந்த அக்டோபர் மாசத்துல நாம கவலைப்பட வேண்டிய அந்த காலநிலை அகதிகள், காலநிலை மாற்றம், மழையை சரியாக கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நாம திட்டமிடலைன்னா நம்ம அக்டோபர்ல மிகப்பெரிய பம்புல மாட்டிக்குவோம்னு சொந்தமா சொல்லும் போது அவையெல்லாம் விவாதிக்கப்படாமல் சரி செய்யப்படாமல் அப்படியே ஓட விட்டுட்டு நீ சரியா நான் சரியா, உன் ஆட்சியில தான் இது நடந்தது என் ஆட்சியில இது இல்லை என்று ஸ்கூல்ல நடக்கிற அந்த விளையாட்டு சண்டை கூட இந்த நேரடி ஒளிபரப்பு நமக்கு தெரியுது. ஆட்சியாளர்களுக்கு இதுல கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. தப்பான தகவல்களை தொடர்ந்து 4-5 அமைச்சர்கள் தர்றாங்க. அதே மாதிரி வரம்புக்கு மீறி துறை அமைச்சர் இருக்கும்போது வேற ஒருத்தர் பதில் சொல்லக்கூடாது. எப்படி மாண்புமிகுன்னு எல்லாருக்கும் நம்ம சொல்றோமோ அந்த அமைச்சர்னா அந்த அமைச்சர் தான் பதில் சொல்லணும். ஆனா வேற ஒரு அமைச்சர் அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும்ன்றது ஜனநாயக விரோதம். அதை ஒழுங்குபடுத்துவதற்கு சபாநாயகரும் ஆளும் கட்சியும் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நேரடி ஒளிபரப்பு இருக்கிறதுனால பொறுப்போடு ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் நம் பிரச்சனையை பேசுகிறார்களே என்று நினைக்கும் வகையில் பேச்சுக்கள் அமைய வேண்டும் செப்டம்பர் மாதம் வரை. இதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமா சொன்னீங்க. இப்ப அந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்றத்திலையும் பேசினாங்க, வெளியிலையும் அறிக்கையெல்லாம் விட்டுருக்குறாங்க. இப்போ கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, 3 தமிழர்கள் கொலை தொடர்பாக கர்நாடக விவகாரத்தில், அதாவது நிர்வாக விவகாரத்தில் தமிழகம் தலையிடக்கூடாது, கர்நாடகா எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். கர்நாடக முதலமைச்சர் அந்த சப்ஜெக்டுக்கு உடனடியாக நிவாரணம் அறிவித்திருக்கிறார். நிவாரணம் ஏன் அறிவிச்சிருக்காரு, எப்படி அறிவிச்சிருக்காருன்னு சொன்னா, ஒரு தமிழ்நாட்டினுடைய பார்டரு, கொஞ்சம் ஏரியா, அதுக்கப்புறம் கர்நாடகா பார்டர். இவங்க சுட்டு கொல்லப்பட்ட இடம் கர்நாடகா பார்டர், மைசூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட உடனே ஒரு அரசு ஆதரவு செய்தியாளர்கள் குரூப்பு மான் வேட்டையாடுவதற்கு அவங்க போனாங்க. மான் பிடிப்பிலிருந்து அவர்களை மானை மீட்பதற்காக தற்காப்புக்காக வனத்துறை சுட்டாங்க என்றுதான் முதல் அறிக்கை. தமிழ்நாட்டிலிருந்து எதிர்ப்பு அதிகமா வந்ததுக்கு அப்புறமும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய எதிர்ப்பும் வந்த பிறகுதான் அந்த அரசு ஆதரவு குறிப்பு என்பது கீழே இறங்கி போய் அவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பவர்களை வனத்துறை அலட்சியமாக சுட்டு விட்டார்கள் என்பதுதான் நம்ம சைடுல உள்ள குற்றச்சாட்டு. இப்ப என்ன செய்யணும், இந்த மாதிரி பார்டர்ல நடக்கும்போது 2 சைடுல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதுல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு விசிட் பண்ணி ஒரு நேரடி கள ஆய்வை பார்த்துட்டு நமக்கு தரணும். தமிழ்நாட்டில இருந்து அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதான்னு சட்டமன்றத்துல கேக்குறாங்க, பதில் இல்லை. நிர்மல்குமார் பதில் பேசும்போது அமைச்சர் சொல்றாரு, நாங்கள் விவரங்களை கேட்டிருக்கிறோம், விவரங்கள் வந்த பிறகு தகவல் தருகிறோம். இது எப்படி சரியான பதிலா இருக்க முடியும்? ஒரு பார்டர்ல தேவையில்லாம தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சைட்ல உள்ள காவல்துறை அதிகாரிகள், உயர்ந்தபட்ச அதிகாரிகள் அந்த அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு குறைந்தபட்சம் தொலைபேசியின் மூலமாகவாவது உண்மை நிலவரத்தை 2 அமைச்சர்களுக்கும் சொல்லணும், 2 முதலமைச்சர்களுக்கும் சொல்லணும். அது நடந்திருக்கான்ற கேள்வி, அதுக்கான பதில் ரெண்டுமே இல்லை. கேள்வியும் உள்ள இல்ல, பதிலும் உள்ள இல்லை. நம் உரிமையை தெரிந்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் தாவேக அரசு இருக்கிறதா? முடிக்கும் போது சட்டமன்றத்துல காலையில பார்க்கும்போது என்ன சொல்றாரு, நம்ம சைட்ல இருந்து ஏதாவது நிவாரணம் உண்டான்னு கேட்கும்போது ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த 3 பேருக்கும் தருகிறேன் என்று அவரு வனத்துறை அதிகாரிகள்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணிட்டேன்னு வனத்துறை அமைச்சர் சொல்றாரு. அது மட்டுமா தீர்வாகுமா? ஆவாது. அப்போ இந்த எல்லை மீறி செயல்படுகின்ற போக்கினை நாம இப்போ தடுத்து நிறுத்தலைன்னா அந்த பார்டரை ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பகுதி பயத்தினாலேயே கர்நாடக பகுதிக்கு போய் சேர்ந்து விடும். அதனால தமிழ்நாடு அரசு இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ல சரியாக செயல்பட்டு தமிழர்களுடைய உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் இருதரப்பு பேச்சுவார்த்தையையும் ஒரு அமைச்சர்
மானிட்டர் பண்ணுகின்ற ஏற்பாடை செய்ய வேண்டும். காவிரியில மட்டும் நமக்கு சண்டை இல்லை, பார்டர்ல எந்த நேரமும் எப்படிப்பட்ட சண்டையும் வரும். நீங்க 4 நாளைக்கு முன்னாடி 13ஆம் தேதி அவன் பஸ்ஸை நிறுத்தினாங்க, ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை, பஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வாட்டாள் நாகராஜுக்கு வயசாயிடுச்சு, அதனால ஒரு பெரிய கலவரம் நடக்கல. இதே வாட்டாள் நாகராஜ் இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த பெங்களூர் கடையும் மூடுவாங்க 20 வருஷத்துக்கு முன்னால. அப்ப நிலைமை மாறி இருக்கிறது. அதனால நீங்க உங்களுடைய ஆட்சியை வேகமா நடத்திட்டு போறீங்க. இதே நிலை நீடிக்காது. அவங்களுடைய வாரிசுகள் யாராவது ஒருத்தன் வந்து அதுல ஒரு மாற்றத்தை உருவாக்கி தீவிரமாக மாற்றினான்னா நமக்கு ஆபத்து. அப்ப பார்டர்ல இருக்கக்கூடிய நம்முடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான மெக்கானிசம் ஏற்கனவே இருக்கிறது. கேரளாவுக்கும் நமக்கு இருக்கு, ஆந்திராவுக்கும் நமக்கு இருக்கு, பாண்டிச்சேரிக்கும் நமக்கு இருக்கு, கர்நாடகாவுக்கும் நமக்கு இருக்கு. அந்த அமைச்சர் வேகமாக அறிவிப்பு கொடுப்பதற்கு முன்பு இறந்து போனது தமிழர்கள் என்பதனால நாம கூடுதல் அக்கறை காட்டி முயற்சிப்பதுதான் இன்றைய தேவை என்று நாம வலியுறுத்த வேண்டும். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.